கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மையால் வெல்லும் வாழ்க்கை. ரோமர் 12:21. நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்பானவர்களே, இந்த உலகம் தீமையை தீமையாலே எதிர்த்து நிற்க சொல்லுகிறது. அநேக நேரங்களிலும் நாமும் அனுபவித்தும் இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கூறும் ஆலோசனை என்னவெனில், தீமைக்கு மாறாக நன்மை செய்ய வேண்டும். காரணம், இயேசு சிலுவையில் பகைவர்களை மன்னித்தார். பகைவர்களுக்கு பரதீசை கொடுத்து வாழ்வளிக்கிறார். நாமும் சத்துருவுக்கு அன்பு காட்டும்போது நம்முடைய உள்ளத்தில் ஆவிக்குரிய குணங்கள் வளர்கிறது. சோதனைகள், அவமானங்கள், குற்றச்சாட்டுகள், நிந்தனைகள் அனைத்தும் நம்மை சோதிக்கலாம். நாம் சோதனையில் விழுந்து விடாமல் பொறுமை, மன்னிப்பு, அன்பு, கருணையை வெளிப்படுத்த பரிசுத்த ஆவி நம்மை பலப்படுத்த அனுதினமும் செபிப்போம். இதுவே நம் ஆன்மீக முயற்சியின் அடையாளமாக உள்ளது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறுகிறார். பிரியரே, எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் சீரிய படைகள் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தார்கள். கர்த்தர் எலிசாவுக்கு விசேஷித்த அறிவை கொடுத்து சீரிய படைகளின் திட்டத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். இதனால் சீரிய படை எலிசாவை பிடிக்க திரளாக வந்தனர். கர்த்தர் எலிசாவை சுற்றி இருந்த படைகளின் கண்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கினார். எலிசா அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து வந்தார். சீரிய படை முழுதும் இஸ்ரவேல் ராஜாவின் முன் இருந்தார்கள். அவர்களை வெட்டி போடலாமா என்று ராஜா எலிசாவிடம் கேட்டார். காரணம், இவர்கள் பகைவர்கள். ஆனால் எலிசா கூறுகிறார், அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அனுப்பும் என்கிறார். உடனே ராஜா அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அனுப்பினார். சீரியர் பகை நீங்கி சமாதானத்துடன் போய்விட்டார்கள். நாமும் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பகையை அன்பால் வெல்லுவோம். தீமைக்கு மாறாக நன்மை செய்து சிலுவை அன்பை பிரதிபலிக்க செய்வோம். ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் தருகிற அன்பின் அறிவுரைக்காக நன்றி அப்பா. நாங்களும் எங்களுடைய சத்துருக்களை நேசிக்க, அவர்களுக்காக செபிக்க, ஆத்ம ஆதாயம் பண்ண எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.